அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவை எழுதிய வாஷிங்டனில் திருமணம். தி மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு கை கால் ஆடவில்லை. மேரேஜுக்கு இன்னும் 16 days தான் இருக்குது. இதற்குள் எவ்வளவோ ஏற்பாடு செய்தாகணும். பெண்ணும் மாப்பிளையும் வரணும், என் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வரணும், அவங்களுக்கெல்லாம் ஜாக ஏற்பாடு செய்தாகணும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் அந்த சீமாட்டி. அப்போது அங்கே வந்த பஞ்சு, மேடம், மேசச்சூசெட்ஸ்லேருந்து இன்றைக்கு ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட் பெட்டி டேவிஸும் இன்னும் 5-6 பேரும் வராங்களாம். அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போகணும் என்றான். பஞ்ச், எனக்கு டைமே இல்லை, ப்ளீஸ் நீயும் லல்லியும் போய் அழைச்சிட்டு வந்துடுங்க. இன்றைக்கு ஈவினிங் நான் மிஸ்ஸஸ் கென்னடியை மீட் பண்ணி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண போகிறேன். தயவு செய்து அதுக்கு முன்னால இப்ப எல்லாரையும் இங்க கொஞ்சம் வர சொல்லு. மேரேஜை பற்றி டிஸ்கஸ் செய்வோம். எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுங்க பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க, யார் யார் வருவாங்க, என்னெல்லாம் நடக்கும், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஃபர்ஸ்ட்ல மேடம், டம்பர்டன் ஓக்ஸ்லேருந்து சம்மர் ஹவுஸ் வரைக்கும் ஆர் ஸ்ட்ரீட் பூராவும் பந்தல் போட்டு முடிக்கணும். முடிச்சிடு. அதுக்கு தான் ஹவாயிலேருந்து பந்தலுக்கு வேண்டிய தென்னங்கீத்து, வாழை மரம் எல்லாம் வந்தாச்சே. அத்தோட ஆர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஹவுஸ் பூராவும் காலி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் பார்ட்டிஸ் யார் வந்தாலும் இந்த தெருவிலேயே இறக்கிடலாம். இந்த ஸ்ட்ரீட்ல டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தாப்புல என்ன செய்யணும்? அடுத்த வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை நடத்தணும் என்றார் ஐயாசாமி. சுமங்கலி பிரார்த்தனையா? அப்படின்னா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். லேடிஸுக்கு விருந்து நடத்தி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்கிறது. அதுக்கு எத்தனை லேடிஸ் தேவைப்படும் சொல்லுங்க. நியூயார்க்கில் எனக்கு தெரிஞ்ச லேடிஸுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வரவழைச்சிடுறேன். இல்லாட்டி வாஷிங்டனில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்கள வைத்து நடத்திடலாம். சுமங்கலி பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை தான் நடத்தணுமா? சாட்டர்டே நைட் நடத்தக்கூடாதா? அம்மாஞ்சி வாத்தியார் சிரித்தார். சாஸ்திரி, நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். உங்க லேடிஸை வச்சு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணக்கூடாது, சாட்டர்டே நைட்டும் கூடாது என்றார் அம்மாஞ்சி. அதென்ன அப்படி? எங்க லேடிஸ் கூடத்தான் நல்லா ஃபீஸ்ட் சாப்பிடுவாங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். சாப்பிடுவா, ஆனா உங்களுக்கெல்லாம் புடவைய கட்டிக்க தெரியாதே. அத்தோட தாலி கட்டி கொண்டிருக்கும் சுமங்கலி லேடிஸ் தான் இதற்கு முக்கியம் என்றார் அம்மாஞ்சி. அப்படின்னா சரி, உங்க லேடிஸையே அழைத்து செய்துடுங்கோ. தென் 29ஆம் தேதி முகூர்த்தம், அதாவது மாங்கல்ய தாரணம். அன்றைக்கு முதல் நாள் ராத்திரி ஜானவாசம் என்றார் அப்பு சாஸ்திரிகள். வாட் இஸ் ஜான்வாஸ் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். பிரைட் க்ரூம் காரில் உட்கார்ந்து ப்ரொசஷன் போவார். அதுக்கு டாப் இல்லாத கார் ஒன்று வேணும். அந்த காரில் ஸ்மால் சில்ட்ரன்ஸ்லாம் உட்கார்ந்து கொள்ளும். காருக்கு முன்னால் நாதஸ்வரமும் பாண்டு வாத்தியமும் வாசித்து கொண்டு போவார்கள். அவங்களோட ஜென்ஸ் போவாங்க. காருக்கு பின்னால லேடிஸ் நடந்து போவாங்க என்றாள் கேத்தரின். எதுக்கு எல்லாரும் நடந்து போகணும்? எல்லாருக்குமே கார் அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. மாப்பிள்ளை மட்டும்தான் காரில் போவார், நாமெல்லாம் ஸ்லோவா நடந்துதான் போகணும் என்றார் ஐயாசாமி. இங்கெல்லாம் ரோட்ல ஸ்லோவா போக முடியாதே, ஸ்பீடா தான் போகணும். ஜானவாசம்னா ஸ்லோவா தான் போகணும். ப்ரொசஷன் பாருங்கோ, அதுக்கு நீங்க தான் கவர்மெண்ட்ல ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கணும் என்றார் அம்மாஞ்சி. ஓ, யூ மீன் ப்ரொசஷன்? தட் இஸ் லைக் ஸ்டேட் டிரைவ்? வெரி குட். ப்ரொசஷன் ஏது வரைக்கும் போகணும்? ஏதாவது ஒரு கோயில்லேருந்து கல்யாண வீட்டுக்கு போவது தான் சம்பிரதாயம். இங்க ஆப்ரஹாம் லிங்கன் மண்டபம் தான் இருக்கு. ஆகையால அந்த மண்டபத்துல போய் கொஞ்ச நேரம் காற்றாட உக்காந்துட்டு திரும்பி விடலாம் என்றார் அம்மாஞ்சி. ஏன், ஜெஃபர்சன் மண்டபத்துல கூட உட்காரலாமே, அந்த இடமும் ரொம்ப அழகாத்தான் இருக்கு என்றார் சாம்ப சிவசாஸ்திரிகள். அங்க வேண்டாம், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். அதோட லிங்கன் மண்டபத்திலேருந்து வியூ வண்டர்ஃபுல்லா இருக்கும். செரி ட்ரீஸ் எல்லாம் பூத்து குலுங்குற அழகு டைடல் பேசின் வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆறப்ப தேவலோகமா இருக்கும். ஜானவாசத்துக்கு என்றே பிளான் போட்டு கட்டின மாதிரின்னா இருக்கு லிங்கன் மண்டபம் என்றார் அம்மாஞ்சி. ஒருவேளை இங்கதான் லிங்கனுக்கு ஜானவாசம் நடந்ததோ என்னவோ என்றார் சாஸ்திரிகள். சாஸ்திரிகளே, பேசாம வாயை மூடிக்கொண்டு இருமையா. காட்டன் சார், ஜானவாசத்தின் போது கேஸ் லைட்டுக்கும் நரிக்குறவாளுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சா என்று கேட்டார் அம்மாஞ்சி. கேஸ் லைட் வேற எதுக்கு? வாஷிங்டன்ல இருக்கிற லைட் போதாதா என்றாள் மிஸ்ஸஸ் ராக்.
இந்த கேஸ் லைட்டு கூடாது, எங்க ஊர் கேஸ் லைட்டு தான் சம்பிரதாயம் என்றார் அம்மாஞ்சி. சம்பிரதாயம்னா வாட் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். கஸ்டம்ஸ் என்றார் அம்மாஞ்சி. கஷ்டம் ஒன்றுமில்ல என்றார் சாஸ்திரிகள். மறுபடியும் அம்மாஞ்சி வாத்தியார் சாஸ்திரிகளின் வாயை அடக்கினார். ஏஜென்ட் பாப்ஜியை ட்ரங்க் போட்டு கூப்பிட்டு மெட்ராஸ்லேருந்து 1000 கேஸ் லைட்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன். நாளைக்குள்ள வந்துடும். நரிக்குறவங்க 1000 கிடைப்பது தான் கொஞ்சம் கஷ்டப்படும் போல இருக்கு என்று கூறினான் பஞ்சு. நாரி குரூவாஸ்னா அவங்க யாரு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லர். அவர்கள்தான் தென்னிந்தியாவில் கேஸ் லைட் கம்பெனி நடத்துறவா. அவளே தான் கேஸ் லைட் தூக்குவா என்றான் பஞ்சு. அதென்ன அப்படி? அவங்க இங்க வரமாட்டாங்களா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக். வருவாங்க. 29ஆம் தேதி சவுத் இந்தியாவில் ஏகப்பட்ட முக்குரட். அதனால அவங்களுக்கு ரொம்ப கிராக்கி. ஆளுக்கு $1000 கொடுத்தாவது அவங்கள வரவழைச்சிடுங்க. கேஸ் லைட் தூக்கறதுக்கு வேற என்ன செய்யறது? பணத்தை பற்றி கவலைப்படல. அவங்க இங்க வந்தா நாயெல்லாம் சேர்ந்து கோரஸ்ல குறைக்க ஆரம்பிச்சிடுமே என்றுதான் யோசிக்கிறேன் என்றான் பஞ்சு. ஏன் குறைக்கட்டுமே, அதனால என்ன ட்ரபிள்? டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கோரஸ்ல பார்க் பண்ணா அது ரொம்ப தமாஷா இருக்குமே. பஞ்ச், கண்டிப்பா நீ எப்படியாவது நாரி குரூவாஸ வரவழைச்சே தீரணும். என் ஃப்ரெண்ட்ஸ் நாரி குரூவாஸ பார்க்கறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நாரி குரூவாஸ் எப்படி இருப்பாங்க பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லர். மகாராஜாஸ் மாதிரி இருப்பாங்க. கழுத்துல காஸ்ட்லி மணிமாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. தலையில டர்பன் கட்டியிருப்பாங்க. தோள் மேல மங்கியும் கையில வாக்கிங் ஸ்டிக்கும் வச்சிருப்பாங்க. அவங்கள நாங்க பேமெண்ட் ராஜாஸ்னு சொல்றது என்றான் பஞ்சு. லேடி நாரி குரூவாஸ் இருப்பாங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க மகாராணி மாதிரி கலர்ஃபுல்லா இருப்பாங்க. டீத் எல்லாம் டார்க்கா இருக்கும். காதுல கழுத்துல கையில வேல்யூபிள் ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க. முதுகுல தூளி கட்டி குழந்தைய வச்சிருப்பாங்க. தூளினா? பவுச், லைக் கங்காரு. கங்காருவுக்கு வயிற்றுல தூளி இருக்கும், இவங்களுக்கு முதுகுல பை. ஆமா, இவங்கள பார்த்து டாக்ஸ் ஏன் பார்க் பண்ணுதுங்க? ஜலசிதான் மேடம், பொறாம. பணக்காரங்களை கண்டு பொறாமப்படுறது ஏழைங்களுக்கு சகஜம்தானே. இந்தியாவில் டாக்ஸ் எல்லாம் ஏழை தானே. அதனால பணக்கார நாரி குரூவாஸை கண்டு குலைக்குதுங்க. நாரி குரூவாஸுக்கு என்ன பிஸ்னஸ்? டே டைம்ல நீடில் பிஸ்னஸ், ஊசி விற்பாங்க. நைட் டைம்ல லைட் தூக்குவாங்க. பேமெண்ட்ல தான் லீவ் பண்ணுவாங்க. டெய்லி டின்னர் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. எதுக்கு மங்கிய தோல் மேல தூக்கி வச்சிருக்காங்க? தலை மேல லைட் வச்சுக்கணுமே, அதனால தான். எதுக்கு குரங்கு வளர்க்குறாங்க? நாய்ங்க அவங்கள கண்டு பொறாமப்படுறதால அவங்க நாய் வளர்க்கறதில்ல, குரங்கு வளர்ப்பாங்க. குரங்கு அவங்க சொல்றபடி ஆடும். அது எப்படி? கையில கோல் வச்சிருக்காங்களே, ஆடாம என்ன செய்யும்? கோல் எடுத்தா குரங்காடும்னு பழமொழியாச்சே. ஆமா, அவ்வளவு பெரிய பணக்காரங்க எதுக்கு நைட்ல லைட் தூக்குறாங்க? யூ சி மேடம், ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு தெருவில் போனா இருட்டில் யாராவது வந்து தாக்கி நகைகளை பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்காக எப்பவும் வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு தலை மேல லைட்டை வச்சுக்கிட்டே போவாங்க. ஸ்ட்ரீட் லைட் திடீர்னு ஆஃப் ஆயிட்டா கூட பரவாயில்ல பாருங்க. பஞ்ச், அவங்கள எப்படியாவது இங்க வரும்படி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்காக எவ்வளவு டாலர் செலவழிச்சாலும் பரவாயில்ல. அவங்க லைட் தூக்கிட்டு போறப்ப வாஷிங்டன் டாக்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து குறைக்கும் இல்லையா? அதை அப்படியே டெலிவிஷன்ல காட்டுறதுக்கு ஏற்பாடு செய்ய போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மன்றாடினாள் மிஸ்ஸஸ் ராக். எஸ் மேடம், செய்திடுவோம். ப்ரொசஷன் போற ரூட்ல டிராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் செய்யணும். ரோட்ல எரியிற லைட்டை எல்லாம் அன்றைக்கு ஆஃப் செய்திடணும். அப்பதான் நாரி குரூவாஸ் கொண்டு வர கேஸ் லைட்ஸ் வெளிச்சமா தெரியும் என்றான் பஞ்சு. அதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு கவர்மெண்ட்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. வேணும்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதி 2 நாளைக்கும் வாஷிங்டன்ல ஹாலிடேயே டிக்ளேர் பண்ணிட சொல்றேன். மிஸ்ஸஸ் கெனடி எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிடும். மிஸ்ஸஸ் கெனடி மேரேஜுக்கு வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அவங்க எல்லாரும் இந்த மேரேஜ் பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்காங்க. அப்புறம் நாரி குரூவாஸ் அத்தனை பேரையும் எங்க இறக்கலாம்? நல்ல பந்தோபஸ்தான இடமா பார்த்து இறக்க வேணாமா? ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ் போட்டிருக்கிறவங்களாச்சே. எதுக்கும் துப்பறியும் இலாக்காவுக்கு, அதாவது FBI-க்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறது நல்லது இல்லையா என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாரி குரூவாஸ் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயும் தங்க மாட்டாங்க. பேமெண்ட் தான் அவங்களுக்கு வீடு.
என்றான் பஞ்சு. நீ சொல்லிட்டா சரி பஞ்ச். அப்புறம் மேரேஜ்ல இன்னும் என்னென்ன ஐட்டம் இருக்குது? காசி யாத்திரை போறது இன்னொரு ஐட்டம், அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் என்று குறுக்கிட்டார் அம்மாஞ்சி. அது என்ன அது? மாப்பிள்ள பெனாரஸ் டூர் போறதுக்கு காசி யாத்திரைன்னு பேரு என்றார் அம்மாஞ்சி. மாப்பிள்ள எதுக்கு பெனாரஸ் டூர் செய்யணும்? மேரேஜ் டயத்துல அவர் டூர் போயிட்டா அப்புறம் மேரேஜ் எப்படி நடக்கும்? டூர் போக மாட்டார். கல்யாணத்தன்று மாப்பிள்ள காசி யாத்திரை புறப்பட்டு போவது என்பது எங்க மேரேஜ்ல ஒரு கஷ்டம், அவ்வளவுதான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து விடுவார். இங்க அமெரிக்காவில் பனாரஸ் கிடையாதே, அதனால யூனியன் ஸ்டேஷன் பக்கமா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துவிட்டோம் என்றார் அம்மாஞ்சி. உங்க மேரேஜ்ல ரொம்ப பெக்யூலியர் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குதே, எல்லாம் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கும் போல இருக்கே. அதை ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஊஞ்சல், மாலை மாற்றுதல், பாலிகை விடுதல், நலுங்கு இடுதல், இப்படி எவ்வளவோ கஸ்டம்ஸ் இருக்கு. இன்னொரு சமாச்சாரம், சம்மந்தி சண்டைன்னு ஒன்று வரும். அதுதான் கல்யாணத்திலேயே முக்கியமான ஐட்டம். மை காட், எதுக்கும் தாலி கட்டுறதுலேருந்து முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு ரிஹர்சல் நடத்தி பார்த்துடலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக். வேண்டாம் மேடம், தாலி கட்டுறதுக்கெல்லாம் ரிஹர்சல் நடத்த முடியாது. ஒரு தரம் கட்டினா கட்டினதுதான், ரியலாத்தான் கட்டணும். அப்படின்னா சரி, இன்னும் மெட்ராஸ்லேருந்து என்னென்ன வரணும்? சாஸ்திரிஸ் 1000, வடுமாங்கா 1 lakh, தொன்னை 1 million, சேமியா 300 பெட்டி என்றான் பஞ்சு. 1000 சாஸ்திரிஸ் கிடைப்பாங்களா? ஓ, மயிலாப்பூர் டாங்கண்டையே 500 பேர் கிடைப்பாங்க. மாம்பலம் சிவா விஷ்ணு டெம்பிள் அண்ட 300 பேர் கிடைப்பாங்க. ட்ரிப்ளிகேன் பிக் ஸ்ட்ரீட் கார்னர்ல 200 பேர் கிடைப்பாங்க. அதெல்லாம் பாப்ஜிக்கு தெரியும். அசகாய சூரன். பிளேன்ல ஏற்றி அனுப்பிடுவான். ஆகாய விமானத்துல டிராவல் பண்றதுக்கு அநேக சாஸ்திரிகள் ஆசைப்படுவாங்க. சரி, வடுமாங்கா 1 lakh வேணுமா? அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh என்ன 1 million வரவழைக்க சொல்லுவீங்க. என்ன காஸ்ட் ஆகும்? $1010 தான். அவ்வளவுதானா? வெரி சீப். 1 crore அனுப்ப சொல்லிடு, ஸ்டாக்ல இருக்கட்டும். அப்புறம் தொன்னை 1 lakh. தொன்னைங்கிறது கப் மாதிரி இருக்கும். அதுல பாயசம், ரசம், ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். பாயசம்னா? பாயசம்னா அது ஒரு லிக்விட் ஸ்வீட். சேமியா பாயசம் வில் பி வெரி நைஸ் என்றான் பஞ்சு. சேமியா பாயசமும் வேண்டாம், ரஷ்யா பாயசமும் வேண்டாம், இந்தியா பாயசமே போட சொல்லு என்று குறுக்கிட்டாள் லோரிட்டா. சேமியா என்றால் அது ஒரு தேசம் இல்ல, வர்மிசலி என்றான் பஞ்சு. அப்படியா? அப்ப சேமியா பாயசமே செய்யட்டும் என்றாள் லோரிட்டா. டம்பர்டன் ஓக்ஸ் பங்களாவில் கோல்ட்ஸ்மித்ஸ்லாம் ஜுவல்ஸ் செய்துகிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் வரீங்களா என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஓ, போய் பார்க்கலாமே. கேத்தரின், லோரிட்டா, மிஸ் கால்பர்ட், ஹெப்பான், டயானா எல்லாரையும் கூப்பிடுங்க, வரட்டும் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும் டம்பர்டன் ஓக்ஸ் மாளிகைக்குள் நுழைகிற போதே சந்தன வாசனை கம் என்று வீசியது. அங்கே போடப்பட்டிருந்த புதிய தென்னங்கீற்று பந்தலின் மணத்துடன் சந்தன வாசனையும் கலந்து வீசிய போது மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு அந்த குளிர்ந்த சூழ்நிலை மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. இங்கதான் சாண்டல்வுட் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு வருகிற அத்தனை பேரும் சந்தனம் பூசிக்கொள்வார்கள் என்றான் பஞ்சு. சந்தனம் அரைப்பவர்களை சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரும் அவருடைய உறவினர்களும். சந்தனத்தை கையில் எடுத்து முகர்ந்துவிட்டு, திஸ் இஸ் வண்டர்ஃபுல், லவ்லி ஸ்மெல், இவர்களும் சந்தனம் பூசிக்கொண்டு அரைப்பதுதானே என்று கேட்டனர். அப்புறம் அரைக்கிற சந்தனமெல்லாம் இவர்களுக்குத்தான் சரியா இருக்கும், நமக்கெல்லாம் மிஞ்சாது என்றார் அம்மாஞ்சி. நகைங்க பார்க்கலாமா என்று கேட்டபடியே கோல்ட்ஸ்மித்துகள் நகை செய்யும் இடத்துக்கு சென்றாள் மிஸ்ஸஸ் ராக். அருகே அத்தையும் பிள்ளைக்கு மாமியும் ஆச்சாரிகளுக்கு அருகிலேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனர். அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர், நீங்க நகை செய்யறத பார்த்ததில்லையா? இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எங்களுக்குத்தான் இது வேடிக்கை, உங்களுக்கு கூடவா என்று கேட்டாள். ஆச்சாரியிடம் தங்கத்தை கொடுத்து விட்டா அப்புறம் அப்பாலிப்பால் போக மாட்டார்கள் எங்கள் ஊர் பெண்மணிகள். கண் கொட்டாமல் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். நகை பேரில் அவர்களுக்கு அத்தனை ஆசை என்று மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்துக்கொண்டே கூறினாள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நகைகளை கண்டபோது மகிழ்ச்சி தாங்கவில்லை. எல்லா நகைகளையும் எடுத்து தலையிலும் காதிலும் கழுத்திலும் பொருத்தமில்லாமல் வைத்து பார்த்து குதூகலப்பட்டனர். ஒருத்தி ஒட்டியானத்தை தலையிலே மாட்டிக்கொண்டு, இது என் தலைக்கு ரொம்ப பொருத்தமாயிருக்கிறது என்றாள். ஓ, நீ லேடி நாரி குரூவாஸ் மாதிரி இருக்க,
என்று கூறினாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர். லேடி நாரிக்ரூவாஸ் என்றால் யார் என்று கேட்டனர் அவர்கள். அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். பேவ்மெண்ட் ராணிஸ். ரொம்ப அழகா இருப்பாங்க. பியூட்டிஃபுல் அண்ட் வேல்யூபிள் ஜுவல்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. டீத் ரொம்ப டார்க்கா இருக்கும். லேடிஸ் முதுகுல பவுச் இருக்கும். பவுச்சில் குழந்தை இருக்கும். அவங்கள பார்த்து டாக்ஸ் பாக் பண்ணும். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 1000 நாரிக்ரூவாஸ் பிளேன்ல வர போறாங்க. ஜான்வாசத்துக்கு லைட் தூக்க போறாங்க என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ஜாலி, ஜான்வாஸ்ல நாரிக்ரூவாஸ் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தனர் மற்றவர்கள். இந்த சமயத்தில், காட்டன் சார், உங்களுக்கு ட்ரங்க் கால் வந்திருக்கிறது என்றார் அம்மாஞ்சி. பஞ்சு திரும்பி பார்த்தான். சற்று தொலைவில் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்த லல்லி புன்னகையோடு பஞ்சுவை கை காட்டி அழைத்தாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.